ஸ்டாலின் பேச்சு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, தோல்வி பயத்தால் காங்கிரஸ் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? இன்றைக்கு உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? முரசொலி மாறன் சங்கியா? அவர் ஒத்துக்கிறார், ஸ்டாலின் ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, அண்மையில் காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? ஸ்டாலின் அவர்களே, உங்களை பதவிக்கு தக்கவாறு பேசி பழகுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் செவி கிழிந்து விடும். கண்டுபிடிச்சிருக்காரு ஸ்டாலின், இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளது கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம், என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, அந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. 18,000 குழந்தைகள் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடைபெற்று கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு போக்சோ வழக்கின் மூலமாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமூகத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்குனா சிறுமிகள், பெண் சிறுமிகள், அந்த குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டா அதுதான் போக்சோ வழக்கு பதிவு செய்ய முடியும். ஒரு ஆட்சியில் ஒரு அமைச்சர் கொடுத்த வாக்கு மூலம் 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப என்ன? ஸ்டாலின் அப்பப்போ பேசுறார், என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, சுமார் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? ஆக உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தகுதி இருக்குதா? சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில் சட்ட சத்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை மேலும் தொடர்ந்தால் அதற்கு எங்களுடைய தொண்டர்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் கிராமத்திலிருந்து நகர வரை இந்த கஞ்சா அமோகமாக விற்பனை நடக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், பொதுக்கூட்டத்தில் பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம், பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் செவி சாய்க்கல, அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு போதை பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க காரணம் இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். உண்மைதானே? நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதை பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு இதை தவிர்த்திருக்கலாம். இந்த போதை ஆசாமிகளால் தான் அங்கங்க கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்கின்ற சம்பவம் இந்த போதை ஆசாமிகளால். ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் நிச்சயமா உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைப்பது உறுதி. ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும்.
போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துணையோடு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றுகின்ற காரணத்தினால்தான் காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். ஆக இன்றைக்கு காவலர்களே இந்த போதை ஆசாமியால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? வெள்ளையரி கேட்டா இது வரைக்கும் அந்த வெள்ளையரிக்கு இதுக்கு பதிலே கிடையாது. இப்படி மக்களை ஏமாற்றி தினந்தோறும் விளம்பரம், ஒரு நாளைக்கு 4 கோடி செலவாகுதுங்க. விளம்பரத்துக்கு மட்டும் 4 கோடி. பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சில திட்டங்களை தினந்தோறும் பத்திரிகையில் போடுவது, தொலைக்காட்சியிலே காண்பதற்கு மட்டும் 4 கோடி செலவழிச்சிருக்காங்க. இது யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணங்க. எப்படி ஊதாரித்தனமாக இவர்கள் சொந்த நலனுக்காக விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இதுதான். இப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு அங்க மெரினா கடற்கரையில் நினைவு மன்றம் கட்டினார். ரைட், கட்ட வேண்டியதுதான், அதில் தப்பு இல்லை. ஆனால் அவருக்கு எழுதாத பேனாவை நடுக்கடலில் கொண்டு வைக்கிறார். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணங்க. எழுதாத பேனாவை திரு கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு முன்னாலே ஒரு 2 கோடியில் வைக்கல, அதுக்கு 84 கோடி செலவழித்து போய் நடுக்கடலில் வைக்கிறாங்க. திரு கருணாநிதியுடைய குடும்பத்திற்கு 8000 கோடி டெஸ்ட் பணம் இருக்குது. 8000 கோடி இருக்குதுங்க. 1000 2000 8000 கோடி ட்ரஸ்டில் பணம் இருக்குது. அந்த பணத்தில் எடுத்து நீங்க எழுதாத பணம் நடுக்கடலில் வைங்க, இல்லது அங்க ஒரு கோபுரமா கட்டி அது கூட வைங்க. யார் வேண்டாங்கிறா? ஏங்க இது நியாயமா? யாருடைய பணத்தை எடுத்து யாருக்கு செலவு செய்யறது? ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்துக்கு கொடுங்க, இல்ல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எழுதுற பேனாவை கொடுங்க, மாணவர்கள் வரவேற்பாங்க. அதை விட்டுட்டு ஊதாரித்தனமா செலவு பண்ணுறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பா இப்படின்னா, அப்பா ஸ்டாலின் இப்படின்னா, மகன் கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகரத்தில் கார் பந்தயம் நடத்துறார். இது தேவைங்களா? நம்முடைய மக்கள் காலுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கின்ற மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஏங்க இதையெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. ஏன்னா செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர்கள். நம்மை போல கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து, வெயிலையும் மழையிலையும் நனைந்து, இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்தா ரத்தத்தை வீரையை மணியில சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த பணத்துடைய அருமை என்று தெரியும். ஆக மக்களுடைய வரி பணத்தை எப்படி ஊதாரித்தனமா அப்பாவும் மகனும் செலவு பண்றான்னு பாருங்க. கார் பந்தயம் சென்னையில் நடத்துற, இது தேவையா நாட்டுக்கு? எவ்வளவு பிரச்சனை நாட்டில் இருக்குது. அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். பழனியில் அங்கே நம்முடைய பழனி முருகன் இருக்கார், அதில் 162 கோடி நினைக்கிறேன். இன்னைக்கு உத்தரம், பங்குனி உத்தரங்க, அங்கே 161 கோடி ரூபாயை எடுத்து 11 திட்டத்துக்கு செலவழிப்பதாக முடிவு செஞ்சு சில திட்டத்துக்கு டெண்டர் விட்டாங்க. உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டு தடையாணை வழங்கி விட்டது. ஏங்க திட்டத்தை அறிவிங்க, நாங்கள் வேண்டாங்கள, வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அரசு பணத்தை எடுத்து செலவு செய்யலாம்ல. எதுக்கு அறநிலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோயில் சொந்தமான பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்யறீங்க? பக்தர்கள் காணிக்க கொடுப்பது எதற்கு? அந்த கோயிலுடைய பராமரிப்பு செலவுக்காக பக்தர்கள் காணிக்கையா ஒண்டியில போடுறாங்க. அந்த பணத்தை எடுத்து 11 திட்டத்தை அறிவிச்சு அதுல கமிஷன் பெறாங்க. இப்படி வெக்கங்கட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? கோயில் பணத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. முருகன் பார்த்தா சரி, முருகன் ஆண்டவன் இங்கே இருக்கிறார் பார், நான் தெய்வ பக்தி உள்ளவன், அந்த தெய்வமே இந்த ஆட்சி கேட்டா சரி. அப்புறம் கோயில் நகை, கோயில் நகைகள் பல ஆண்டுகளா பல ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்குது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி என்று பல ஆண்டுகள்
தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் கோயில் நகை யாரும் தொடல. ஏன் திமுக ஆட்சியில் கூட கோயில் நகையில் பெரும்பாலும் தொடல. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டாலின் இருக்கிற அரசாங்கம் அறநிலையத்துக்கு சொந்தமான அந்த கோயில் நகையெல்லாம் உருக்கிட்டாங்க. எந்த அடிப்படையில் உருக்கினீங்க? அங்கங்க ஒரு குழு போட்டு அங்க இருக்கின்ற பகுதி மக்களை எல்லாம் வரவழைச்சு அந்த கோயிலில் என்னென்ன நகை இருக்குது சுட்டி காட்டி அதை வீடியோ கவரேஜ் பண்ணி அதை செயல்படுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. யாருக்குமே தெரியாம அது எவ்வளவு நகை இருந்தது, எவ்வளவு உருக்குனாங்க, எவ்வளவு ஆட்டை போட்டாங்கன்னே தெரியல. ஸ்டாலின் அவர்களே, ஆண்டவன் தான் உங்களை கேட்பார். ஆண்டவன் சொத்தை அபகரித்தால், ஆண்டவன் சொத்தை அபகரித்தால் அந்த ஆண்டவன் உங்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார். உண்மைதானே? திமுக ஆட்சியில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புல 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்திலே அவர்கள் அதை வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவர்கள் அனைவருக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? நம்முடைய ஆட்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு செயினை எடுத்து 3 வெட்டி ஒரே குடும்பத்தில் 3 பேர் மேல கூட்டுறவு சங்கத்தில் வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. வழிவிடுப்பா, வழிவிட்டுருங்க, போயிட்டு போகுது. கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க, கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டுருங்கப்பா. ஏய், வழிவிட்டு தம்பி, நிறுத்தாத, போகட்டும், போங்க போங்க, கொஞ்சம் வழியிடுங்க, போகட்டும். என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பத்தி கவலை. மக்கள் நம்பக்கம். அதோட ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டார், பல விதிகளை விதிச்சார். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் கிடைக்கணும், மற்றொரு கிடைக்காதுன்ட்டார். நம்ம மக்கள் பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. இன்றைக்கு எல்லா கூட்டுறவு சங்கத்திலையும் நோட்டீஸ் விட்டாங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு தான் தள்ளுபடி, மீண்டெல்லாம் அந்த நகையை மீட்டெடுத்து பணத்தை கட்டிக்கிட்டு போகணும். வேறு வழி என்ன பண்ணுறது? செலவழிச்சிட்டாங்க, அந்த நகையை திருப்ப முடியல. இன்றைக்கு அப்பொழுது இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக விற்கிது பவுன். அன்னைக்கு 35,000 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 1,15,000 ரூபாய்க்கு பவுன் விற்கிது. இப்படி ஏழை மக்களை ஏமாற்றி அரசாங்கம் தொடர வேண்டுமா? திமுக அறிவிப்பால 48 லட்சம் பேர் இந்த நகையை போய் கூட்டுறவு சங்கத்தில் வச்சு பணத்தை பெற்றாங்க. அதுல 15 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. 33 லட்சம் பேர் நகையை வைத்து ஏமாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு உதயநிதி போனார், பரப்புரைக்கு போனார். நம்முடைய தாய்மார்களும் பெண்கள்லாம் நல்ல காதில் தோடு, கழுத்தில் நகை போட்டிருந்தாங்க. பார்த்தாங்க, பொருட்கள் அவருக்கு நகையா போடுற வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஓடுங்க, வேகமா போங்க, கூட்டுறவு சங்கத்தில் உங்க நகையை வைங்க, பணத்தை பெருங்கினார், அழகா செலவு பண்ணினார். நம்முடைய தாய்மார்களும் பெண்களும் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஓடோடி போய் அங்கங்கே இருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தில் தாங்க அணிந்திருந்த நகையும் தோடெல்லாம் கழட்டி அதில் பணத்தை வாங்கி செலவழிச்ச பிறகு தான் தெரியுது தன்னுடைய நகையெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு அந்த பவுன் 3 மடங்கு விலை அதிகரிச்சிட்டது. இப்படி ஏமாற்றப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 அண்ணா திமுக கட்சி தான் முதல்ல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டோம். அதற்கு பிறகு அரை மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிவிப்பை வெளியே வந்தது. அப்பொழுது எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுக்கணும் நாங்கள் அறிவிச்சோம். நீங்க 1000 ரூபாய் தான் கொடுக்கணும். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அங்க நடக்கும்போதே அப்பொழுதே அண்ணா திமுக சார்பா தேர்தல் அறிவிப்பில் வந்ததா. இப்பொழுது நாங்கள் கூடுதலாக 500 ரூபாய் சேர்த்து எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவி வங்கிக்கு 2000 வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் காப்பி அடிக்கல. நாம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நம்முடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். இப்போ நம்ம அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு தான் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். திமுக சார்பாக அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை காப்பி அடித்து வெளியிட்டு தான் திமுக என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் செந்தில்நாதன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற
அருமை சகோதரர் திரு தேர்வோகி வி பாண்டி அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.